சென்னை விருகம்பாக்கம் கால்வாயில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. அரும்பாக்கம் பகுதியில் உள்ள விருகம்பாக்கம் கால்வாயில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து திருவிக நகர் தொகுதிக்குட்பட்ட அம்பேத்கர் சாலை, கன்னிகாபுரம் வழியாக செல்லும் ஓட்டேரி நல்லா கால்வாயில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளையும் ஆய்வு செய்த அவர் மழை பாதிப்பு விவரங்கள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சபரிமலையின் 18 படிகளில் நின்று போலீசார் புகைப்படம் எடுத்த விவகாரத்தில் சன்னிதானம் சிறப்பு அதிகாரியிடம் ஏடிஜிபி அறிக்கை கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை மண்டல பூஜைக்காக நவம்பர் 15ஆம் தேதி மாலை திறக்கப்பட்டு பூஜை நடைபெற்று வருகிறது. சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காகவும் 18 படிகளில் பக்தர்கள் ஏற உதவி செய்யவும் போலீசார் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே கடந்த 15ஆம் தேதி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் 18 படிகளில் நின்று புகைப்படம் எடுத்துள்ளனர். அந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக சன்னிதான சிறப்பு அதிகாரியிடம் ஏடிஜிபி அறிக்கை கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நெல்லையில் காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தனசிங் கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி எஸ்பி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். காங்கிரஸ் கட்சியின் நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவராக பொறுப்பு வகித்து வந்த ஜெயக்குமார் தனசிங் கடந்த மே மாதம் பாதி எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பாக 3 தனிப்படைகள் அமைத்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் வழக்கு சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு நெல்லை வந்திருந்த தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை ஜெயக்குமார் கொலை வழக்கில் சிபிசிஐடி போலீசார் 3 பேரை அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவித்திருந்த நிலையில் சிபிசிஐடி எஸ்பி முத்தரசி திடீரென ஆய்வு மேற்கொண்டார். வாரிசு சான்றிதழ் வழங்க 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் உதவியாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். ஓசூர் அருகே தேன்கனிக்கோட்டை அடுத்துள்ள பள்ளப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த முருகேசன் என்ற விவசாயி வாரிசு சான்றிதழ் பெறுவதற்காக ஆன்லைனில் விண்ணப்பம் செய்துள்ளார். விண்ணப்பத்தை பரிந்துரை செய்ய பள்ளப்பள்ளி கிராம நிர்வாக அலுவலர் தம்பிதுரை 4000 ரூபாய் லஞ்சமாக கேட்டுள்ளார். இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்திருந்த நிலையில் அவர்களது அறிவுறுத்தலின் பேரில் ரசாயனம் தடவிய பணத்தை முருகேசன் கொடுத்தபோது கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் உதவியாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். சென்னை ராமாபுரத்தில் கட்சி கல்வெட்டுகள் அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சி நிர்வாகி கல்வெட்டு மீது ஏறி நின்று போலீசாருடன் வாக்குவாதம் செய்யும் வீடியோ வெளியாகியுள்ளது. ராமாபுரம் பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் கட்சிகளின் கல்வெட்டுகள் மற்றும் கொடிக்கம்பங்கள் அகற்றும் பணி மாநகராட்சி சார்பில் நடைபெற்றது. அப்போது அங்கு வந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கல்வெட்டு அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் காங்கிரஸ் நிர்வாகி ஒருவர் கல்வெட்டு மீது ஏறி நின்று போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதுகுறித்த காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பாமக நிறுவனர் ராமதாஸை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இழிவாக பேசியதாகவும் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் தமிழகம் முழுவதும் பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் திண்டிவனத்தில் 50க்கும் மேற்பட்ட பாமக நிர்வாகிகள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை கண்டித்து தடையை மீறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் பாமகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது ஒருவர் அரசு பேருந்து கண்ணாடியை உடைக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூர் பகுதிகளில் டங்ஸ்டன் கனிமம் எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 40க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அழகர் கோவிலில் ஆலோசனை மேற்கொண்டனர்.
மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிமம் எடுப்பதற்கு வேதாந்தா நிறுவனத்தின் துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் என்ற நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 40க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அழகர் கோவிலில் ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது மதுரை மாவட்டத்தினை தமிழ் பண்பாட்டு மண்டலமாக அறிவிக்க வேண்டும் எனவும், டங்ஸ்டன் எடுப்பதற்கு எதிராக சட்டமன்றத்தில் தமிழக அரசு சிறப்பு கொள்கை தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் எனவும் பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. லண்டனில் இருந்து அண்ணாமலை வருவதை ஒட்டி புதுக்கோட்டையில் ஆங்காங்கே சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. லண்டன் நகரில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் புத்தாய்வு படிப்பில் சேர்ந்து படிக்க அண்ணாமலை லண்டன் சென்றுள்ளார். இந்த நிலையில் அவர் வரும் 28ஆம் தேதி தமிழகம் வரவுள்ளார். இதற்கிடையில் அண்ணாமலை வருவதை ஒட்டி 28ஆம் தேதி முதல் திராவிட கூட்டத்திற்கு ரெட் அலர்ட் என்றும், அண்ணாமலை என்ற புயல் உருவாகி வலுவடைந்து தமிழகத்தில் மையம் கொள்ள இருப்பதால் திராவிட கூட்டம் பாதுகாப்பான பகுதியை நோக்கி செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் புதுக்கோட்டையின் பல இடங்களில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன.